தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கீர்களா என்ற வார்த்தையை விட அவ்வப்போது நடக்கிற நிகழ்வுகளை எங்களுக்கு சொல்லிய வண்ணம் அந்த துறையை கூர்தீட்டு கொண்டிருக்கிறார். அனைத்தும் அறிந்தவர் அவர். இருக்கிற மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற அரசியல் பேசுவதாக கருதிவிடக்கூடாது. எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் அனைத்தும் இந்த UGC 2025 புதிய வரைவு கொள்கையை எதிர்க்கிறது. முதலில் தீர்மானம் நிறைவேற்றியது தமிழ்நாடு, அதை தொடர்ந்து கேரளா, இன்னும் பல மாநிலங்கள் அதற்கான எதிர்ப்பு அலைகளை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட நாங்கள் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் என்ற மிரட்டல் துறையில் மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார். இந்த மிரட்டல் எல்லாம் கல்வித்துறைக்கும் மாணவர்கள் வளர்ச்சிக்கும் பயன் தராது. நாங்கள் உங்களிடம் கடனாக பெறவில்லை, நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. எங்களுக்குரிய உரிமையை, எங்களுக்குரிய உணர்வை தாய் என்று கேட்கிற பொழுது அதை ஏகடியம் பேசுகிறார்கள் அமைச்சர் என்று சொன்னால், தமிழ் உணர்வை, தமிழ் மொழி கல்வியை பாதிக்க அடைய செய்கிற ஒன்றிய அரசுடைய செயல் மாணவர் நலனுக்கு எதிரானது. மாணவர்கள் கொந்தளித்த நிலையில் இருக்கிறார்கள். தமிழகத்தின் தன்னிலையை காட்ட வரும் என்று முதலமைச்சர் எச்சரிப்பது ஒரு நாகரிகமான அளவுகோல் என்பதை ஒன்றிய அரசு புரிந்து உரிய வழியில் விரைந்த நிதியை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான செயல்பாடுகளை முதலமைச்சர் தீவிர ஆலோசனையில் இருக்கிறார். அதற்கான வழிவகைகளை காணுவார். எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு தான் இதுவரை இந்தியாவில் முதல் ஒரு வெளிச்சத்தை தந்த மாநிலமாக இருக்கிறது. துவக்கத்தில் இது முடியுமா என்று தான் கேட்பார்கள். ஆனால் முடித்த நாடு தமிழ்நாடு. அது இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, பல்வேறு சமச்சீர் கல்வி திட்ட பாட வகுப்பு நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுத்ததாக இருந்தாலும் சரி, பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான முன்மாதிரியான தீர்ப்பை பெற்று தந்த தமிழ்நாடு இதிலும் பெறும் என்ற நம்பிக்கை உண்டு. எனவே முதல்வர் சொல்லுவதை போல் நிதிக்காக மண்டியிட மாட்டோம். தன்மானத்தோடு தமிழகத்தை உயர்கல்வியில் உயர்த்தி செல்வோம்.